நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பாவுக்கு பயந்துதான் ராமண்ண ஒதுங்கிட்டாரு. எனக்கு குழந்தை பிறக்கும்போது அப்பா திரும்ப கூப்பிடுவாருன்னு என் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. கேட்டியா கிருஷ்ணா, உன்னோட அப்பாவை பத்தி தான் இவ சொல்ற. மற்றவங்களை விட இவன் மேல ரொம்ப பிரியமா இருப்பான். ஆமா, பாசம் அதிகம் ஆனாலும் பிரச்சனை தான். அதனாலதான் இந்த மாதிரி சம்பவம்லாம் இப்ப நடந்திருக்கு. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என் பையனை சேர்ந்தவங்க செஞ்ச தப்பத்தாம நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பாட்டி. உங்க மகனால இந்த அளவுக்கு நஷ்டம் கஷ்டம் மானம் போயிருந்தா கூட மகனோட மகளை உங்க கூடயே கூட்டிட்டு போறீங்களே, அது நான் பண்ண புண்ணியம். ஆமாம்மா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இந்த ஊரோட பஞ்சாயத்து மெம்பரு. கட்சியில இருந்ததை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் தான் கட்சியோட தலைவர். என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிச்சதுனால அந்த கட்சியும் எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரால் போட்டி போடவோ அதிகாரம் பண்ற இடத்துல உட்காரத்துக்கு இஷ்டமே இல்லை. அதனால அவர் இப்போ ஒரு சாதாரண கம்பெனிக்கு போர்டு மெம்பரா இருக்காரு. அதனால சொல்லிக்கிற மாதிரி வருமானம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அது சம்பந்தமான எல்லா மீட்டிங்லயும் அப்புறம் மற்ற வேலைகளையும் ஒரு பங்கா இருப்பாரு. நீங்க முழுக்க முழுக்க கட்சி வேலை தான் பாக்குறீங்களா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் என் குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலை எல்லாம். இருந்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நிற்பேன். அதனாலேயே எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க 2 பேரும் இங்க நிம்மதியா அமைதியா வாழலாமா? இந்த ஊர்ல எவன் வந்தாலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்படி எவனாவது ஒருத்த வந்தான்னா இந்த ஊரை விட்டு அவன் போகவே முடியாது. நீங்க பயப்படாம படுங்க. இங்கேயே நீங்க நிம்மதியா இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிக்கலாம். அது போதில்ல. சந்திரிகா, என்னமா அங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க? வந்து டிஃபன் எடுத்து வை. என்னங்க, நான் வரேங்க. வாமா. வாங்கம்மா, நாம போய் டின்னர் சாப்பிடலாம். வாம்மா. இங்க இருக்க யாரும் என்ன சாப்பிடவே இல்லத்த. நாங்க கடைசியா சாப்பிட்டுக்கிறோம். அதை பத்தில நீ கவலைப்படாதம்மா. ரமேஸ்வரம்மா அவ ரூமை விட்டு வெளியவே வரமாட்டா. என் வீட்டுக்காருக்கு கஞ்சி கொடுத்துட்டு அவ போய் படுத்திருப்பா. அவர் தூங்குறதுக்கான நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன கூப்பிட்டாரு. நீங்க வாங்க, நான் கஞ்சி எடுத்து வைக்கிறேன். ஷியாமா, ஷியாமா, இவ்வளோ சீக்கிரமா நீ தூங்கிட்டியா? இதுக்காக நீங்க வரும்போது சத்தம் போட்டு வரீங்க? நான் உள்ள தானே இருக்கேன். அது இல்லடி, நீ யாரோ வீட்டுக்கு வர போறதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியே. அவங்க வந்துட்டாங்களா? என்னோட ஃபேமிலி இல்ல, உங்களோட ஃபேமிலி. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்களா? உங்களுக்கு என் வணக்கம். எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது. இவங்க தான் உன் பாட்டி ரமேஷ், என்னோட பெத்த அம்மா. பாட்டி பாட்டி அப்படின்லாம் நான் இந்த கதையில மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்க தான் என்னோட பாட்டியா? இது இந்த பொண்ணு யாரு? உங்க மாமாவோட பொண்ணு. வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? இல்லடி, வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்க தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, வந்து சாப்பிட்டு தூங்குற வழியை பாருங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வராங்க. வாங்க. அப்போ ஓகே, குட் நைட். தள்ளாதடி, தலை சுத்துது. சந்திரிகா, என்னம்மா இதெல்லாம்? வேலையை முடிச்சுட்டு அவன் வரும்போது அவன் குடிச்சிட்டு தான் வருவான். அதை பார்த்து ஷியாமா கோவப்படுவா. அதை தவிர வேற எதுவும் இல்லை. நாங்க இங்க வந்தது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காத்த? என்னம்மா பிரச்சனை? நீங்க வாங்கம்மா, வாங்க.
இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, பல்ல குத்தி அந்த பருக்கை கீழே துப்பாதீங்கன்னு. நைட்டுக்கு நீங்க ஒன்றும் சிக்கனோ மட்டனோ சாப்பிடலையே, கஞ்சியும் ஊறுகாயும் தானே சாப்பிட்டீங்க. ஓ, போலீஸ் ஆச்சே. கண்டவனோட உபசாரத்துல கண்டவனோட காசுல தின்னுட்டு குடிச்சிட்டீங்க வந்துட்டீங்க போல. ஆமாண்டி, ஒரு போலீஸ்காரனுக்கு கிடைக்கிற எல்லா அனுகூலத்தையும் பொதுமக்கள் கையிலேருந்து நான் வாங்கிப்பேன். நான் சும்மா வாங்க மாட்டேன். அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல கிடைக்கிற கூலியில நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க மாட்டும் போது வேலையும் போயிடும், கையிலையும் எதுவும் இருக்காது. ஏண்டி, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு சரியா தெரியல. என் கைக்கு வர வேண்டியதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த சாப்பாடை பற்றியும் சரக்கை பற்றியும் நான் பேசுவேன். அது அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்ணுறாங்க. இதை பாரு, நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுனால தான் எனக்கு கிடைக்கிற சம்பளம் அதே மாதிரி நான் இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இல்லையா? ஆனா என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த வீட்ல அம்மா சொல்லிதானே எல்லாம் நடக்குது. காலையில இட்லி இல்லைன்னா தோசை, அதுக்கு சாம்பார், மதியானத்துக்கு சாப்பாடும், அப்புறம் பிரமோத் கொண்டு வந்து கொடுக்குற கத்திரிக்காவோ முருங்கைக்காவோ சேனைக்கிழங்கோ இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். அப்புறம் ராத்திரிக்கு கஞ்சியும் பயிரும். ஞாயிற்றுக்கிழமையானா மட்டனும் மீனும் வாங்கிக்க சொல்லி அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல. அது யாருக்காக? நான் மீன் சாப்பிட ஆசைப்படும் போதோ மட்டன் சாப்பிட ஆசைப்படும் போதோ என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ அம்மா சொல்வாங்க, இப்படியே சாப்பிட்டோம்னா சீட்டுக்கான பணத்தை கொடுக்க முடியாது, சொசைட்டில எடுத்த லோனை இன்னும் கட்டல, போட்ட கணக்கு எல்லாம் தப்பா போச்சுன்னு. உங்க அம்மா சொல்றதை நான் கேட்டு அனுசரிச்சு போகணும். அம்மாவோட பழக்க வழக்கம் தான் உனக்கு தெரியும்ல. கிடைக்கிற பணத்தை வச்சு ரொம்பவே சிக்கனமா அம்மா செலவு பண்ணதுனால தானே இதோ இந்த வீட்டை எல்லாத்தையும் கட்ட முடிஞ்சுது. அதை நம்ம குத்தம் சொல்ல முடியுமா சொல்லு? ஆரம்பத்திலேருந்தே ஒரு பைசா கூட தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ இங்க செய்யற கஞ்சியும் ஊறுகாயும் பங்கு போட 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல உங்க அம்மா, அது ஒன்றும் அனாவசிய செலவில்லையா? ஏண்டி, அது நாம சாப்பிட்றதுல ஒரு பங்கை அம்மாவோட அம்மாவுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நினச்சிக்கோ சியாமா. அப்படின்னா அந்த பொண்ணு அவன் நம்ம குடும்பத்துக்கு பாரம் தானே? ஓ, உங்களுக்கு அவ ஒரு பாரமா தோணவே இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இது பாரு ஷியாமா, நீ இதுக்கப்புறம் என்னை பார்த்து சந்தேகப்பட்டு பேசாத. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணை அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அவளை இங்கிருந்து அனுப்புற வழியை நம்ம பார்க்கணும். அவ போயிட்டானா கூடவே இந்த கழுவியும் போயிடும். தேவையில்லாம கூட்டிட்டு வந்து என்ன கடுப்பேத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட புலம்பல என்னோட தாங்கவே முடியல. அவரை விட வயசு அதிகமா ஒரு பாட்டி வேற வந்திருக்கு. என்ன ஒரு வழி பண்ணிடுவீங்க போல. நீ வருத்தப்படாத ஷியாமா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணலாம். நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா? அவங்கள இங்கேருந்து அனுப்பி விடணும், அவ்வளோதானே? அதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல கையிடுங்க. சரக்கு அடிச்சுட்டு கையை வைக்கிறீங்களா? இதை பாருங்க, இன்னைக்கு நீங்க கீழே தான் படுக்கணும். அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால அந்த மேலங்குளத்துக்காரங்க அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கதையை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க, அப்படி தானே? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ரமேஷ். நம்மள ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்புனவங்கள நம்ம இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நானும் உங்கள் அம்மாவும் இப்போ தான்டா ஜெயிச்சிருக்கோம். எனக்கு அப்படி தோணவே இல்லை. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை கூட்டு வந்து உபசரிக்கிறது உதவி இல்லை, மறுபடியும் நீங்கள் அவங்க முன்னாடி போய் தோக்கிறதுக்கு ஒரு அறிகுறி. இப்போ அந்த வீட்டை பற்றி சொன்னாவே உங்களுக்கு பயன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளை வெளியே அனுப்பினவங்கள நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறது பழைய அடியாட்களோட சுபாவம். இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. நாங்க 2 பேரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரியா ரமேஷ்? நம்மளை வெளியே அனுப்பினவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்கணுமா? அந்த காலத்துல இருக்கிற பழக்கமே அதுதான். வீட்டை விட்டு ஓடி போன என்ன எங்க அப்பா என்ன வெளியே அனுப்பிட்டாரு.
என் அம்மாவுக்கும் என் அண்ணன் தம்பிக்கும் அன்னைக்கே என்ன பிடிச்சிருந்தது. நோயால சாகிற நிலையில கூட அப்பாவுக்கு என் மேல இருந்த கோபம் போகல. அதனால யாரும் எனக்கு சொல்லி அனுப்பல. அதுக்காக என்னோட அம்மாவை அப்படியே விட்டுற முடியாது ரமேஷ். விட்டுருங்கன்னு அப்படி சொல்லவே இல்லை. பாரத்தை தலையில் சுமக்கும் போது அதுக்கான ஆஸ்தி நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பாட்டியை யார் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா மேலங்குளத்து சொத்து அனுபவிக்கிறவங்க தான். உங்களுக்கு அங்கேருந்து எதுவுமே கிடைக்கலையே. கிடைச்சிருக்குடா. 42 வருஷத்துக்கு அப்புறமா மேலங்குளத்துல இருந்த மிகப்பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. என் அம்மா. அந்த சொத்தை இதுக்கப்புறம் நான் புதையல் மாதிரி பாதுகாப்பேன். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நஷ்டத்தோட கணக்கெலாம் நான் சொல்லணுமா என்ன? போதும்டா, போதும். நானும் உங்கள் அம்மாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவை நீ அனுசரித்தாலே போதும். நீ பெரிய போலீஸ்காரங்கிற தெனாவட்டெல்லாம் எங்ககிட்ட காட்ட வேண்டாம். இவன் என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். என் அம்மாவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இவனுக்கு என்ன நஷ்டம் வருதுன்னு இவன் சொல்லட்டும். ரமேஷ் சொல்லுடா. அப்பா அம்மா பசங்களுக்கு இடையில எப்பவுமே சொல்லாத கணக்கு இது. உன் மனசுல அப்படி என்ன இருக்கோ பரவாயில்ல. அது எதுவா இருந்தாலும் நீ சொல்லிட்டு தான் போகணும். அம்மா, இது கட்சி ஆஃபீஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸோ எதுவும் கிடையாது. இது வீடு. வாயிலேருந்து தெரியாமல் வந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இங்கே இல்லை. இங்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் தான். அதை பற்றி நீ சொல்ல வேண்டாம். நீ உன்னோட நஷ்ட கணக்கை மட்டும் சொன்னால் போதும். ஓஹோ, அப்படின்னா நீங்களும் அம்மாவும் என் வாயிலேருந்து அதை கேட்க விரும்புகிறீங்க. சரி, நான் சொல்கிறேன். இந்த வீட்டை நீங்களும் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். அதனால் இங்கே யாரை தங்க வைக்கலாம் யாரை தங்க வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் என்னோட சம்பளத்தால் தான் இந்த வீடு ரன் ஆகுது. இதை பாருங்க, அப்பா சூப்பர்வைசர் வேலைக்கு போய் கிடைக்கிற கம்மியான வருமானத்தை வச்சு உங்கள் சின்ன பையன் எப்போவாவது ஒரு முறை கொண்டு வர காய்கறிகளாலலாம் இந்த குடும்பம் என்றைக்குமே ஓடினதில்லைப்பா. அப்புறம் அம்மாவோட இந்த பதவியாலையும் அரசியலாலையும் கையில் இருக்கிற பணம் செலவாகுதே தவிர குடும்பத்துக்குன்னு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா? அதில் ஒரு பலன் இருக்குது. கிடைக்கிறத வச்சு 2 வேளை அடுப்பு பற்ற வைக்கலாம். அதுக்கான பலன்களை இங்கே இருக்கிற மற்றவங்க அனுபவிச்சுக்கலாம். இன்னும் 2 ஆள் இங்கே அதிகமானதுனால நீங்கள் எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு போவீங்க? எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. வேண்டாண்டா. நானும் உன்னோட அம்மாவும் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதி அவங்களுக்கு கொடுத்துட்றோம். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கிடைக்கிற சாப்பாட்டில் எந்த குறையும் வராமல் பார்த்துக்குறோம். இனி இதை சாக்கா வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. என்னங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீங்களும் இவனை மாதிரியே பேசுறீங்களே. என் அம்மாங்கிற பரிதாபெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் கூட்டிட்டு வந்தவங்க தானே இந்த வீட்டில் இருக்காங்க. நீங்க சண்டை போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வச்சிடாதீங்க. நான் உங்க காலை பிடிச்சு கேட்குறேன். நீ வா. அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் அங்கே போகலாமா? மறுபடியும் அவங்க வந்து நம்மளை கூப்பிடுறதுக்கு முன்னால் நாம் போயிடலாம். அவங்க எல்லாரும் வேலைக்கு போகட்டும் பாட்டி. அவங்க பேசின எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்களா பாட்டி? இதுக்கப்புறம் அவங்க முகத்தை பார்த்து உங்களால சாப்பிட முடியுமா என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பட்னியா இருக்கும்போது பெருமையா இருந்துச்சு. ஏதாவது சாப்பிட கிடைக்கும் போதுதான் பல பேரோட கேலி கிண்டெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு.
எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு தான் நான் இதை சொல்றேன் பாட்டி. என்ன யாராவது தப்பா சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க அதை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா என்ன? இல்லை கிருஷ்ணா, எது சொன்னாலும் அதை நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனால் உன்னை பற்றி யாராவது சொன்ன இந்த பாட்டியால் தாங்க முடியாது. ஏன் இங்கேயே இருக்கீங்க? உங்களுக்கு பசிக்கலையா என்ன? வாங்க, வந்து ஏதாவது சாப்பிடுங்க. நானும் இன்னும் சாப்பிடல. அவன் கண்டது சொல்லுவான். அவன் எப்பவும் இப்படிதான். காலையில அவன் சாப்பிடும்போது அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் எப்பவும் சண்டை வரும். அவன் என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவன் நடவடிக்கையிலேயே அது தெரியுது. அவனுக்கு ஒரு முரட்டு சுபாவம். ஆனா பேச்சுல மட்டும்தான், மத்தபடி எதுலயும் இல்ல. ஷியாமாவும் ரமேஷும் ஷியாமாவுக்கு கிடைச்ச பங்குல இருந்து வீடு கட்டலாம்னு நினைச்சு முயற்சி பண்றாங்க. ஆனா ரமேஷ்க்கு இங்க இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். பிரமோத்துக்கு கல்யாணம் பண்ணாம இந்த வீடு பாகம் பிரிக்க கூடாதுன்னு நானும் என் வீட்டுக்காரும் தெளிவா சொல்லிட்டோம். அந்த காரணத்துக்காக குடும்பத்துல ஒரு கலகத்தை உண்டு பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சாலே போதும். இவங்க 2 பேரும் அதை பிடிச்சுக்குவாங்க. அதை தவிர உங்க 2 பேரும் மேல எந்த கோபமும் இல்லை. இருந்தாலும் இப்போ எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சந்திரிகா. கொஞ்ச நேரம் போகட்டும். ஆமா அத்தை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இல்ல. ரமேஷனா வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறம் நாங்க வரோம். அவன் எப்ப வேலைக்கு போவான்னு சொல்லவே முடியாது. அவன் போறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அதான் அவன் சுபாவம். நான் ஒரு வேலை பண்றேன். உங்களுக்கான சாப்பாடை நான் இங்க கொண்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நாங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா. நீங்க இப்படி பேசும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு நீங்க கிருஷ்ணாவுக்கு சொல்லி புரிய வைங்கம்மா. நான் அதுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி, நான் ஒரு குழப்பக்காரின்னு அத்தைக்கு தோணியிருக்குமா என்ன? இல்லைம்மா, இங்கே என்ன நடந்தாலும் சந்திரிகா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. நாம அதை மட்டும் நினைச்சாலே போதும்மா. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சிட்டியா இல்லையாம்மா? இங்க இருக்கிற அளவு எனக்கு தெரியும். கொஞ்சம் அதிகமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு 3-4 தோசை இருந்தா போதுமா? அது இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா அது அவங்களுக்கு ரூம்ல கொண்டு போய் கொடுத்துறேன். இங்க வந்து சாப்பிட சங்கடப்படுறாங்க. நீங்க பேசின எல்லாத்தையும் உங்க காது கொடுத்து கேட்டாங்க இல்லையா? ஒரு வீடுன்னா இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். அதை போய் சாப்பாடு மேல காட்டினா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அவங்க இப்பதான் முதல்ல வந்திருக்காங்க. போக போக பழகிடுமா. அது வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போய் பரிமாறணும்னு சொல்றீங்களா? கண்டவங்களுக்குலாம் நான் போய் சாப்பாடு பரிமாற என்னால முடியாது. உன்னை கொண்டு போய் கொடுக்க சொல்லி நான் எங்கம்மா சொன்னேன்? நீ எடுத்து கொடுத்தா நானே கொண்டு போய் கொடுத்துறேன். இல்ல நானே எடுத்துக்கவா? வேண்டாம், நான் எதுவுமே பண்ணலன்ற வார்த்தை வர வேண்டாம். தோசை சாம்பார் எடுத்துறேன். இந்தாங்க. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? பார்த்து வாங்க கூடாதா? ஈஸ்வரா, எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்குள்ள நடந்த சண்டையை நினைச்சு நாம வருத்தப்படுறோங்கிற விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நாம இங்க இருக்க கூடாதுன்னு தான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அத்தை மட்டும்தான் நாம இந்த வீட்டை விட்டு போக வேண்டான்னு ஆசைப்படுறாங்க பாட்டி. நாம இங்க வந்ததால கிச்சன்ல பாத்திரங்கள் உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு.
என்னை காப்பாத்துறதுக்காக மேலங்குளத்துல இருந்து அம்மா வெளியே வந்த மாதிரி என்னோட அத்தையும். இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா கோவிந்தன் சந்திரிகாவுக்காக பேசுவான். அவங்க எடுத்த முடிவுனால தான் நாம இங்க வந்திருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க மட்டும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாட்டி. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா அது நான் மட்டும்தான். அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணும், நீ வெளியில போறேங்கிறியா? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பாரம்னு தோணுச்சுன்னு வெயி, நீ தாராளமா போ. சாகிற காலத்துல நான் எங்க இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க இங்க வந்தது எனக்காக தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னு. சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் இந்த வீட்டில் எத்தனை நாள் பாட்டி எதுவும் செய்யாம இருக்கிறது? கண்டிப்பா என்ன ஷாமாக்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா உட்காந்து சாப்பிட நம்மளோட தன்மானம் அதை ஒத்துக்குமா பாட்டி? நான் ஆனியக்கா பேக்கரியில் போய் வேலை பார்க்குறேன் பாட்டி. லீவ் கிடைக்கிற நாளில் நான் இங்கே வரேன். உங்கள் கூட நான் அன்னைக்கு இருக்கேன். உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் பாட்டி. ஒரு வேலையும் வருமானமும் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் மதிப்பு இருக்கும் பாட்டி. நாம இங்க இருந்து போகிற நிலைமை வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போலாம். நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது கிருஷ்ணா. ஆனா இந்த வீட்டை விட்டு உன்னை நான் எப்படி தனியா அனுப்புறது? உன்னோட நிழலை கண்டா கூட அதுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு தான் எதிரிங்க தயாரா இருக்காங்களே. எதிரிகளுக்கு பயந்து எத்தனை நாள் மறைஞ்சிருக்க முடியும் பாட்டி? எப்போ இருந்தாலும் வேண்டாதவங்க நமக்கு வேண்டாதவங்க தான். அவங்க முன்னாடி நாமளும் அப்படியே இருப்போம். அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் சாப்பிட்றது அதை விட ரொம்ப கஷ்டம் பாட்டி. இதை பாரு, 2-3 நாளைக்கு அமைதியா இரு. நான் இந்த விஷயத்தை பத்தி சந்திரிகா கிட்ட பேசுறேன். நீ உடனே இந்த வீட்டை விட்டு போனேன்னா சந்திரிகா வருத்தப்படுவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.